வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கண்டினியூஸாக இந்த வாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த விளம்பர மாடல் அரசோட விளம்பர செலவு குறித்தும் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த செவிலியர்களை கூப்பிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். அந்த பேச்சுவார்த்தை நடத்தின பேசிட்டு, சரிம்மா நீங்கள் எல்லாம் வந்து 50 வருஷத்துலேருந்து வந்திருக்கீங்க, நீங்களாம் கிளம்புங்க, நாங்கள் ஒரு முடிவு பண்ணி சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவர் ப்ரெஸ்ஸுக்கு என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நிரந்தர பணி கேட்குறாங்க, இங்கே வந்து இடம் இல்லை, அதனால வந்து அங்களால் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. நிரந்தர பணி கேட்குறாங்க, இடம் இல்லை, அதனால ஒதுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அவங்கள டெம்பரவரியாக எதுக்கு உட்கார வச்சிங்க? பணியிடமே இல்லைங்கிறங்க இடத்துக்கு எதுங்க டெம்பரவரி ஆளு? அப்போ டெம்பரவரியாக வச்சிருக்கீங்க. அதே மாதிரி அதில் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்போ ஒரு லேடி பேசுகிறாங்க. அவங்க வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 140 சீட் இருந்துச்சு. அந்த 140 சீட்டுக்கு 36 செவிலியர் இருந்தோம். இன்னைக்கு அதுவே 270 சீட் ஆயிடுச்சு. 270 பெட்டுக்கும் சேர்த்து அதே 36 செவிலியர் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பெட்டு இன்க்ரீஸ் ஆக செவிலியர்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகணும்ல. அப்படி பார்த்தா இப்போ எத்தனை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஹாஸ்பிட்டலை மீண்டும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறீங்க. அப்போ எதுவுமே இவங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எந்த விதமான ஹாஸ்பிட்டலும் டெவலப்மெண்ட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிக்குயர்மெண்ட் இருந்திருக்கும். ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான போஸ்டிங்கை ஃபில் பண்ணி ஆகணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை போட்டாகணும். டாக்டர்ஸை போட்டால் வார்டில் செவிலியர்களை போட்டாகணும். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர்த்த போட்டாகணும். துப்புரவு பணியாளர் முதல் கொண்டு நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இத்தனை வேலை இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் வேலையே இல்லைன்னு நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டீங்க. அதாவது இவங்க வந்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் நாடகம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இவங்க 18,000 இப்போ சம்பளம் பேசிக் சேலரி 7,000 18,000 வரைக்கும் பேசிக் சேலரி போட்டிருக்காங்க. நம்ம அதிகபட்சம் 18,000 வச்சுக்குவோம். 7,700 17,000 சில்லற. அப்போ நம்ம ஒரு 18,000 பேசிக் சேலரி வச்சுக்குவோம். 8,000 பேர் தற்காலிக பணியாளர்கள் செவிலியர்கள். அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணால் குறைந்தபட்ச சேலரி 30,000 தரணுங்க. அதாவது இவங்க கொடுக்குற அமௌண்ட்லேருந்து ஒரு 12,000 சேர்த்து கொடுக்கணும். அதை கொடுத்தால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரில. இப்போ 8,000 பேர்த்த நியமிக்கிறது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இனி ஒரு 1000 செவிலியர் அதிகமாகும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகும், அதுக்கான பெட்ஸ் அதிகமாகும். நம்ம ஹாஸ்பிட்டல் தினம் வருடம் நம்ம ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கை வைக்கல, இவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் டெவலப்மெண்ட்டே பண்ணலன்னு சொல்லுங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் கை வச்சிருக்காங்க, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பில்டிங் கட்டியிருக்காங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே. அப்போ அதெல்லாம் வந்து இவங்க பணம் திருடுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிக்குயர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. சும்மா பெட்டு மட்டும் போட்டுட்டு நாங்கள் இத்தனை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதானே இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம். அப்படி இவங்க பண்ணது டெவலப்மெண்ட் இருக்கு, சுகாதாரத்துறை நாங்கள் முன்னேற்றி இருக்கோம் அப்படின்னா அப்போ அதுக்கான வேக்கன்சி இருக்கும்ல. அந்த வேக்கன்சி இவங்க ஃபில் பண்ணி தானே ஆகணும். அதை பண்ணுறக்கே இப்படி தயங்குறாங்க. அதுவே நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த விளம்பர மாடல் அரசு விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பேசுவோம் இதே வீடியோவில் அப்படின்னு. அது இன்க்ளூட் பண்ணி பேச இப்போ இவங்களுக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 8,000 பேர்த்துக்கு 14 கோடியே சொச்சம். அதாவது 14 கோடி 15 கோடின்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 15 கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து இப்போ அந்த 8,000 பேர்த்துக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்ருக்கு. இதுவே நிரந்தரம் பண்ணால் 28 கோடி வரைக்கும் போகும் அந்த சம்பள அமௌண்ட். அப்போ வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 320 கோடி சம்திங் நிரந்தரம் பண்ணா கொடுக்கணும். நிரந்தரம் பண்ணாத பட்சத்தில் ஒரு 200 கோடி வரைக்கும் வரும். இதுதாங்க பேசிக். ஒரு 100 கோடி இன்பிட்வீனில் ஒரு 100 கோடி பேலன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இவங்க விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
அதாவது 2021-22 பட்ஜெட்டில் அதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை செலவு பண்ணதுக்கு. அதே மாதிரி 22-23க்கும் செலவு பண்ணதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. 23-24 வருஷத்துல 35 கோடி விளம்பரத்துக்கு மட்டும் 35 கோடி இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதுவே 24-25 இப்ப நடக்கக்கூடிய ஆண்டு, இப்போ கரண்ட்ல 110 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டு மட்டும் விளம்பரத்துக்காக 110 கோடி ரூபா கவர்மெண்ட் அவங்க சொந்த விளம்பரத்துக்கு 110 கோடி ரூபா காசு செலவு பண்ணியிருக்காங்க. 110 கோடி ரூபா நீங்க எதுக்கு செலவு பண்ணீங்க? உங்களோட ஸ்டாலின் அது இது எல்லாம் இதுதானே பண்ணீங்க. அதுல எங்க மக்களுக்கு பயனடைகிறாங்க? எல்லாம் உங்களோட ஸ்டாலின் உங்க பேரை வச்சு எல்லா ஸ்கீமையும் அறிவிச்சுட்டு அதையெல்லாம் விளம்பரம் பண்ணி 110 கோடி செலவு பண்ணிட்டீங்க. இது பத்தாம அடுத்த ஆண்டுக்கு இதை விட அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டுக்குள்ள இவங்க மீறி போன ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம், அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாசம் எலெக்ஷன் வந்துடும். அந்த 3 மாசத்துக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு மேலேயும் ஆகுங்கிறாங்க. அப்போ உங்க விளம்பரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு இருக்கக்கூடிய காசு ஒரு செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இல்லையா? பர்மனன்ட் பண்ணி அப்போ உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? எலெக்ஷனை மட்டும்தான் சிந்திச்சு வேலை செய்யறீங்க. அப்ப நீங்க கொடுக்குற வாக்குறுதிகள்ல வெத்து வாக்குறுதிகள் தான். நீங்க எதையும் நிறைவேற்ற போறது இல்லை. ஒரே ஒரு கேள்விங்க, மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? மக்களை சோம்பேறியாக்குறதுக்கு தான் கொடுக்குறீங்க. மக்கள் உழைக்க வைக்கணும்னு நினைக்கிற அரசு தொழிற்சாலைகள் அதிகம் விரிவுபடுத்தணும், தொழிற்சாலைகள் அதிக இது பண்றதுக்கு வழிவகுக்கணும், அவனுக்கு அதிகப்படியான சப்சிடியை கொடுத்து அதிகமான தொழிற்சாலைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குமிக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களோட பொருளாதாரம் வளரும். நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது எதுக்கு? இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அந்த காசை தூக்கி அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதுக்கு 4000 கோடி 5000 கோடின்னு வருஷத்துக்கு செலவு பண்றத இந்த மாதிரி அரசு பணியாளர்களுக்கு செலவு பண்ணா ஏதாவது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்ல. அவங்க தங்களுடைய எல்லா இதையும் விட்டுட்டு கொரோனா டைம்ல வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு கூட நம்மளால செய்ய முடியல. அதை பத்தி பேசுறதுக்கு பிரஸும் கூட ரெடியா இல்லை. சும்மா அந்த அவங்க பேஸ்மெண்ட் கொடுத்தா அந்த 1 நிமிஷம் அந்த ஒரு கிளிப்பை போட்டுட்டு 2 நிமிஷம் அந்த கிளிப்பை போட்டு விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா அவனுக்கும் அந்த விளம்பர காசு தானே. அந்த 100 கோடி விளம்பர காசு யாருக்கு போகுது? அவனுக்குன்னு தானே போகுது. அதனால நமக்கு விளம்பரம் கிடைக்காதோங்கிற பயத்துல நியூஸ்காரனும் அதை போடுறது இல்லை. இது எங்க போய் முடிவு போகுதுன்னு தெரியலைங்க. விளம்பரத்துக்கு வருஷத்துக்கு 100 கோடி 150 கோடி செலவு பண்ற அளவுக்கு காசு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லைங்குது. அப்ப இவங்களோட எண்ணங்கள் என்ன மாதிரி என்ன ஓட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு பாத்துக்காங்க. இவங்க மக்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய போறது இல்லைங்க. அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இனி பாருங்க, ஒரு வேளை ஏமாந்து இவங்க தோத்து விஜயோ வேற யாராவது ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க. இருக்கிற காசை சம்பாரிச்ச காசை எல்லாம் போட்டு மாசம் போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஆட்சியில எங்கேயாவது போராட்டம் பண்றதுக்கு மக்களுக்கு அதிகாரம் இருக்கா? உரிமை இருக்கா? மக்கள் தங்களோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அவங்க வார்டுல தண்ணி வரல அப்படின்னு குடத்தை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் போலீஸ் வர தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா இவங்க அடுத்த டைம் சொல்றேன் பார்த்துக்கோங்க, விஜயோ வேற யாராவது ஆட்சிக்கு வந்தால் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க நோட் பண்ணி பாருங்க. 100% சொல்றேன். ஒவ்வொரு நாளும் போராட்டம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கலவரத்தை தூண்டுவாங்க, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஸ்டெர்லைட் கலவரம் தூண்டுனது 100க்கு 100 தூண்டுனது யாரு? கனிமொழி அக்கா. அதே கனிமொழி அக்கா தான் விதவைகள் அதிகமா இருக்க மாநிலம்னு சொல்லி அறிவிச்சாங்க. அன்னைக்கு வெறும் 10,000 கோடியோ 15,000 கோடியோ வருஷத்துக்கு வருமானம் வந்துட்டு இருந்த டாஸ்மார்க் இவங்க ஆட்சியில் 60,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த டாஸ்மார்க் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தது. இவங்க வந்த உடனே மணமகிழ் மன்றம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணிட்டாங்க. காலை 11 டு நைட்டு 11 வரைக்கும். இவங்க பண்ணக்கூடிய எல்லாம் முன்னுக்கு முரணான
வேலையை தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எதையுமே நியாயமாவோ மக்களுக்கு பயனடையக்கூடியது எதுவுமே செய்யறதில்ல. இன்னைக்குமே பாருங்க, இந்த 4.5 வருஷம் இவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறக்கோ சைக்கிள் கொடுக்குறக்கோ வழி இல்லை. இப்போ கடைசி டைம் கடன் வாங்கி மத்திய அரசுக்கிட்டேயும் உலக வங்கியிலையும் கடன் வாங்கி 15 லட்சம் லேப்டாப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 15 லட்சம் லேப்டாப் ஏன் ஸ்டார்டிங் இருந்தே கொடுக்கல? அப்ப அரசியல் ஆட்சி அடுத்த டைம் நீ வரணும், எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் நான் வேலை செய்வேன்னா, அப்போ நம்ம வருஷம் எலெக்ஷன் வச்சுட்டே தாங்க இருக்கணும். இந்த மாதிரி சீப்பா நடந்தக்கூடிய அரசியல்வாதிகளை தயவு செஞ்சு மக்கள் நீங்க நம்பாதீங்க. நம்பி அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட அவங்களுக்கு நீங்க முட்டு கொடுக்க நீங்க நடுநிலை நினைச்சுக்கிறீங்க. அந்த நடுநிலை தான் உங்களை வந்து எந்த இடத்துல உட்கார வைக்குதுன்னு பாருங்க. மக்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுது அந்த நடுநிலைவாதிகள்னால? முடியாது. அவங்க சொன்னது எதையுமே செய்யல. இன்னைக்கும் அந்த செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 3வது நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் முதல் கொண்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு நியூஸ் சேனல் கவர் பண்ணுச்சா? இல்ல அதை பத்தி தெளிவா ஏதாவது போட்டாங்களா? எதுவுமே போடலீங்க. ஏன்னா நியூஸ்காரனுக்கு இந்த 100 கோடியில கமிஷன் வரும். கமிஷன்னா அவனுக்கு வேலை வரும். அந்த ஆர்டரை இவன் இந்த நியூஸை போட்டான்னா அந்த ஆர்டர் கெட்டு போயிடும். 2வது இடையில புதிய தலைமுறை பண்ணாங்க பாருங்க, விஜய்க்கு ஆதரவா ஒரு செய்தி போட்டாருன்னு சொல்லி புதிய தலைமுறை தூக்கி எங்கேயோ போட்டாங்கல்ல. சில மாவட்டங்கள்ல சேனலே தெரியல. அந்த நிலைமை வந்துருங்கிற பயத்துல இவங்களும் இது பண்றாங்க. இவங்க ஆவணம் மத்திய அரசு ஈடியை வச்சு மிரட்டுது, அதை வச்சு மிரட்டுது, இதை வச்சு மிரட்டுது. இவங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களும் போலீஸ் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. மக்களுடைய 3வது தூணா இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் எதையும் முழுசா செய்தி போடுறதுக்கு விடுறது இல்ல. இவங்களும் எல்லாத்தையும் மிரட்டிட்டு தாங்க இருக்கான். எல்லாத்தையும் மிரட்டிட்டு இவன் தாங்க மீண்டும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு இருக்கான். இதுல இவங்க பண்ணக்கூடியது ஏதாவது நியாயம் இருக்கா? எதுலையுமே நியாயம் கிடையாது. எல்லாம் இவங்களுடைய சுயநலம் மட்டும்தான். அடுத்தது இவரோட பையன் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு அடுத்தது இவங்க பேரன் முதலமைச்சர் ஆகணும், அடுத்தது அவங்க பேரனோட பொண்ணோ பையனோ முதலமைச்சர் ஆகணும். ஒரு ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சிங்க அவங்க. இவங்களை நம்பி இவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி போன டைம் அரசு ஊழியர்ல இருந்து எல்லாருமே இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜட்கோஜிஎஃப் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கும் இதே பிரச்சனை. அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவங்களுடைய வாக்குறுதிங்க. நான் இதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்க பண்ண போறதும் இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. இவங்க வந்து எதுக்குமே ஒரு எப்படி சொல்றது, இவங்க சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. மக்களை யோசிக்கவே மாட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் தான் மக்கள் நம்ம மக்கள் கூடயே இருந்து மக்கள் கூடயே புரண்டு கட்டி பிடிச்சி தூங்குன மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஜெயிச்சு வந்தாச்சுன்னா இவங்க வந்து மேல்தட்டு மக்கள் ஆயிடுவாங்க. அதாவது இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாப்பான் மேல சூத்திரம் கீழே அப்படின்னு. அந்த மாதிரிதான் நம்மளை நடத்துவாங்க. இவங்க மேல் ஜாதி ஆயிடுவாங்க, நம்ம கீழ் ஜாதி ஆயிடுவோம். இவன் வந்து பாப்பானா ஆயிடுவான், நம்ம வந்து சூத்திரன் ஆயிடுவோம். அப்படிதான் நடத்துவோம். இது இப்ப இல்லைங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் திமுக என்னைக்கு கலைஞர் கையில் எடுத்தாரோ அண்ணையில இருந்து இது மட்டும்தாங்க நிரந்தரம். அண்ணையில இருந்து ஏதாவது புதுசா ஒரு தலைவரை இவங்க வளர்த்திட்டு இருக்காங்க. அந்த தலைவர் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து இவர் பீரியட்ல கலைஞர் பீரியட்ல இவர் வந்து கட்சியில் இணைஞ்சாரு, இவரை தலைவராக கட்சியை வளர்த்தினாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாவட்டம் தோறும் இவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரு மாநில அமைச்சராக இருக்காரோ அவரோட பையன் அடுத்தது எம்எல்ஏ எம்பி. அதே மத்திய ஆட்சியில கூட்டணினா அவங்க பையன் வந்து எம்பியா இருந்தாருன்னா அவர் வந்து மத்திய அமைச்சர். இதை தவிர இவங்களுக்கு என்னங்க இருந்திருக்கு? மக்கள் மேலே இவங்களுக்கு என்ன அக்கறை இருந்திருக்கு? சுருட்டுறதை தவிர இவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இல்லைங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு செய்தியிலே நம்ம சந்திப்போம். மீண்டும் இவர்களை நம்பி வாக்களித்து ஏமாற வேண்டாம். ஆப்ஷன் நிறைய இருக்கு. விஜய் வந்திருக்காரு, நாம் தமிழர் இருக்கு, ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நம்புங்க, அவங்கள நம்பி வாக்களிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்க மனசுக்கு என்ன சரிப்படுதோ அதை பண்ணுங்க.
எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ பேர் வருவான். பிடிக்கலைன்னா நோட்டாக்காவது போடுங்க, ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. நன்றி, வணக்கம்.